வணக்கம் புதிய உறவுகளே, எல்லாரும் தமிழ் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக படிச்சுட்டே வாங்க. சரி வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். காற்றே வா என்ற கவிதையை எழுதியவர் யார் அப்படின்னா பாரதியார். காற்றே வா என்ற கவிதையை எழுதியவர் பாரதியார். மையலுறுத்து என்பதன் பொருள் என்ன அப்படின்னா மயங்கச்சை. அடுத்து பிராணரசம் பொருள் கூறுக. பிராணரசம் அப்படின்னா உயிர் வழி. அடுத்து லயத்துடன் பொருள் கூறுக. லயத்துடன் அப்படின்னா சீராக. ஓகேவா. அடுத்து சிந்துக்கு தந்தை என்று போற்றப்படுபவர் யார்னா பாரதியார். அடுத்த கொஸ்டின், நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று யார் யாரை புகழ்ந்து கூறினர் அப்படின்னா பாரதியாரை பாரதிதாசன் புகழ்ந்து கூறியிருக்காரு. ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாரதியார் எந்தெந்த இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னா இந்தியா, சுதேசிமித்திரன். இது இதழ்கள், 2 இதழ்கள், இந்தியா, சுதேசிமித்திரன். இந்த இதழ்களில் தான் ஆசிரியராக பணியாற்றினார். அடுத்து பாட்டுக்கொரு புலவன் என்று பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா பாட்டுக்கொரு புலவனாலே பாரதி. அடுத்து யாப்பின் கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு எழுதப்படும் கவிதை என்ன கவிதை அப்படின்னா வசன கவிதை. அடுத்து புது கவிதை உருவாக காரணமாக இருந்தது எது அப்படின்னா இந்த வசன கவிதை தான். ஓகேவா. அடுத்து வசன கவிதை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ப்ரோஸ் போயட்ரி. இது முல்லைப்பாட்டை இயற்றியவர் யார் அப்படின்னா நப்பூதனார். முல்லைப்பூ வச்சா பூதம் வரும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சுவல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா சுவல் தோல். அடுத்து விருச்சி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா நற்சொல். கொடுஞ்செலவு என்பது அப்படின்னா விரைவாக செல்லுதல். அடுத்து நேமி என்பதன் பொருள் கூறுக வலம்புரி சங்கு. நனந்தலை உலகம் பொருள் கூறுகனா அகன்ற உலகம். இப்போ இலக்கணம் பார்க்கலாம். கை தொழுது இலக்கண குறிப்பு 3ஆம் வேற்றுமை தொகை. கை தொழுது அப்படின்னா கையால் தொழுதுன்னு வரும், ஆள் வரும், அப்போ 3ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து முல்லை நிலத்துக்குரிய பெரும்பொழுது என்ன அப்படின்னா கார்காலம். எந்த மாதத்தில் நிகழும் அப்படின்னா ஆவணி, புரட்டாசி. கார்காலம்னா அந்த மழை வரும்ல அந்த காலம். அப்போ முல்லை அதாவது முள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. காரில் முள் குத்தாது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து முல்லை நிலத்துக்குரிய சிறுபொழுது என்ன அப்படின்னா பெரும்பொழுது கார்காலம், சிறுபொழுது அப்படின்னா மாலை. அப்போ முல்லை மாலை நேரத்தில் மலரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிடவு மற்றும் தோன்றிப்பூ எந்த நிலத்துக்கு உரியது அப்படின்னா முல்லை நிலத்துக்கு தான் உரியது. அடுத்து முல்லை நிலத்துக்கு உரிய உரிப்பொருள் என்ன அப்படின்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். முள் இருந்துச்சு அப்படின்னா இருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போவோம், இருந்து எடுத்துகிட்டு நிமிருவோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முல்லைப்பாட்டு எந்த நூல்களில் ஒன்று அப்படின்னா 10 பாட்டு. முல்லைப்பாட்டின் பாவகை என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆசிரியப்பா. இது 10 பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்டது எது அப்படின்னா முல்லைப்பாட்டு தான். அடுத்து முல்லைப்பாட்டு எழுதியவர் யார் அப்படின்னா நப்பூதனார். முல்லைப்பூ வச்சா பூதம் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நப்பூதனாரின் தந்தை யார் அப்படின்னா அவர் ஒரு பொன் வணிகனார். எங்கன்னா காவேரி பூம்பட்டினம். அடுத்து முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை உடையது அப்படின்னா 103 அடிகளை உடையது. ஓகேவா. 103 அடிகளை உடையது. முல்லைனா 3 எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லை அந்த 3 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து புயலிலே ஒரு தோணி என்ற புதினத்தை எழுதியவர் யார் அப்படின்னா புயலிலே ஒரு தோணி அப்படின்னாலே பா. சிங்காரம். அடுத்து எந்த நூற்றாண்டில் தெற்காசியாவில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த மக்கள் குடியேறினார்கள் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில். ஓகேவா. அடுத்து பா. சிங்காரம் எங்கே இருந்தபோது 2ஆம் உலகப் போர் நடந்தது அப்படின்னா இந்தோனேசியாவில் மெபின் நகரம். அப்படி அங்கே இருந்தப்போ தான் 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்தது. அடுத்து கப்பித்தான் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா தலைமை மாலுமி, அதாவது கேப்டன், அவர் தான் கப்பித்தான். அடுத்து தொங்கான் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா தொங்கான் அப்படின்னா கப்பல். அடுத்து வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறை எந்த ஆண்டு உருவானது அப்படின்னா 2000. கரெக்டாக 2000. ஓகேவா. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறை 2000 உருவாயிருக்கு. அடுத்து உலக வானிலை அமைப்பு எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா புதுடெல்லி. அடுத்து மண்டல சிறப்பு வானிலை மையம் புயலுக்குரிய எத்தனை பெயர்களை பட்டியலிட்டிருக்காங்க அப்படின்னா 64. 6 4 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்க் அமைப்பில் உள்ள எத்தனை நாடுகள் புயலுக்குரிய பெயர்களை வழங்கியிருக்கு அப்படின்னா 8. எந்த ஆண்டு புயலுக்குரிய 64 பேர்கள் பட்டியலிட்டிருக்காங்க அப்படின்னா 2004. அடுத்து ஜல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா 4 பூதங்கள். கஜா புயலின் பெயர் யார் தந்தது அப்படின்னா இலங்கை. ரொம்ப முக்கியம் இந்த லெசன், இன்னும் ஒன்று விடாமல் படிச்சுக்கோங்க. அடுத்து லெஹர் அப்படின்னா என்ன அப்படின்னா அலை. தாய்லாந்து தந்த புயலின் பெயர் என்ன அப்படின்னா பெய்டி. தாய் பேய் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிளவான் என்பது எங்கு உள்ள இடத்தின் பெயர் அப்படின்னா இந்தோனேசியாவில் உள்ள இடம். ஆஸ்திரேலியர்களின் கிழக்கு கடற்கரையை தாக்கும் புயலின் பெயர் என்ன அப்படின்னா
கிழக்கு கடற்கரை வந்து வலம்புரி புயல். சீனாவை தாக்கும் புயலின் பெயர் வந்து இடம்புரி புயல். அடுத்து ஹவாய் தீவுகளை தாக்கும் புயலின் பெயர் என்ன அப்படின்னா வலம்புரி புயல். அந்த வலம்புரி புயல் மற்றும் இடம்புரி புயல் இந்த 2 சுழற்சிகளையும் கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா காஸ்பார்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ். எந்த வருஷம் அப்படின்னா 1835. புயலின் இருவகை சுழற்சிக்கு என்ன பெயர் அப்படின்னா அவரோட பெயரே வச்சுட்டாங்க, கொரியாலிஸ் விளைவு. பிளவான் என்ற இடம் எங்கு அமைந்துள்ளதுன்னா இந்தோனேஷியா. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது அப்படின்னா புயலிலே ஒரு தோணி. பா. சிங்காரம் அவர்களின் காலத்தை குறிப்பிடுக. 1920 முதல் 1997. பா. சிங்காரம் அவர்கள் எங்கு இருந்தபோது தென்கிழக்கு ஆசிய போர் மூண்டது? இந்தோனேசியா. சிங்காரம் இந்தோனேசியாவில் இருந்தபோது என்ன போர் மூண்டது அப்படின்னு கூட கேட்கலாம், தென்கிழக்கு ஆசிய போர். அடுத்து புயலிலே ஒரு தோணி என்ற புதினம் எந்த 2 பகுதிகளில் நடந்ததாக கற்பனை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா மலேசியா, இந்தோனேசியா. அடுத்து புயலிலே ஒரு தோணி எந்த அத்தியாயத்திலிருந்து சுருக்கி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கடற்கூத்து, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து சிங்காரம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சிங்காரம் சிவகங்கை, சிங்கம்புணரி, அதனால் சிங்காரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கம்புணரி, அதனால் அவர் பேர் சிங்காரம், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எதற்காக இந்தோனேசியா சென்றார் அப்படின்னா வேலைக்காக தான் போயிருப்பார். அடுத்து பா. சிங்காரம் எந்த நாளிதழில் பணியாற்றினார் அப்படின்னா தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியிருக்கார். இதில் ஏதாவது 4 நியூஸ் பேப்பர் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கேட்பாங்க, நீங்கள் வந்து டெய்லி தந்தியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பா. சிங்காரம் தான் சேமித்த எவ்வளவு தொகையை வந்து கல்விக்காக பயன்படுத்தினார் அப்படின்னா 7.5 லட்சம். அடுத்து கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது, கொல்கல், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பல்பலவின் பயங்கெழு கொல்லி என்று எதில் சொல்லியிருக்காங்கன்னா அகநானூறு அடிகள். இதில் எந்த மலையை சிறப்பித்து சொல்கிறாங்க அப்படின்னா கொல்லிமலை. அடுத்து தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? இலக்கணம் பார்க்குறோம், 6 வகைப்படும். அடுத்து கரும்பு தின்றான், இதில் மறைந்து வந்துள்ள வேற்றுமை உருவு வந்து கரும்பை தின்றான், ஐ மறைஞ்சிருக்கு, அப்போ 2ஆம் வேற்றுமை உருவு. அடுத்து மதுரை சென்றார், இதில் எத்தனையாவது வேற்றுமை உருவு மறைந்திருக்கு அப்படின்னா மதுரைக்கு சென்றார்னு வரணும், அதனால் 4ஆம் வேற்றுமை உருவு. அடுத்து ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை உணர்த்தும் பயனும் மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது வந்து உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. இப்போ இது பாருங்கள், தேர்ப்பாகன், அதை தேரை ஓட்டும் பாகன் என்பது எதற்கு எடுத்துக்காட்டுனா இது வந்து உருவும் பயனும் உடன்தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து தமிழ் தொண்டு, இதில் மறைந்து வந்துள்ளது எது அப்படின்னா அதாவது தமிழுக்கு செய்யும் தொண்டு. இதில் 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. சரியா? அடுத்து காலம் கறந்த பெயரெச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா காலம் கறந்த பெயரெச்சம் வந்து வினைத்தொகை. நிறைய எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வீசு தென்றல் மற்றும் கொள்களிறு இவைகள் எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா வினைத்தொகை. அடுத்து பண்புத்தொகை இடையில் என்ன விகுதியை பெற்று வரும் அப்படின்னா மை விகுதியை வந்து பெற்று வரும். ஓகேவா? அடுத்து பண்புத்தொகையில் ஆகிய ஆன உறுப்புகள் மறைந்து வரும், சரியா தவறா? ஆமாம், மறைந்து வரும், சரி. சிறப்பு பெயரும் பொது பெயரும் வந்து இடையில் வந்து ஆகிய என்னும் பண்பு உருவு தொக்கி அதாவது மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன பண்புத்தொகை அப்படின்னா இரு பெயரொட்டு பண்புத்தொகை. அடுத்து இரு பெயரொட்டு பண்புத்தொகையில் எது முதல்ல வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிறப்பாக இருக்கவங்க ஃபஸ்ட்டு வருவாங்க, சிறப்பு பெயர் ஃபஸ்ட்டில் வரும். ஓகே, அப்புறம் இரு பெயரொட்டு பண்புத்தொகையில் மறைந்து வரும் உருபு வந்து ஆகிய. அடுத்து மார்கழி திங்கள் மற்றும் சாரை பாம்பு. மார்கழி அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக வருதில்ல, ஃபஸ்ட்டு மார்கழி, திங்கள்னா மாதம், அப்போ சிறப்பு பெயர் முதல்ல வரும், பொது பெயர் பின்னாடி வரும். சாரை பாம்பு, பாம்புங்கிறது பொது பெயர், சாரைன்றது அதை பர்டிகுலராக சொல்கிறது, அதனால் இது வந்து இரு பெயரொட்டு பண்புத்தொகை. ஓம உறுப்பு மறைந்து வருவது என்ன தொகைனா உவமை தொகை. அடுத்து மலர்க்கை என்பது உவமையாக கூறப்பட்டுள்ளது எது அப்படின்னா மலர் வந்து உவமை, கை வந்து உவமேகம். அடுத்து இரு சொற்களுக்கு இடையில் மறைந்து வருவது உம்மை தொகை. தொகைநிலை சொற்கள் அல்லாது வேறு சொற்கள் மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது அன்மொழி தொகை. பாருங்கள், சிவப்பு சட்டை வந்தார் என்பது எதற்கு எடுத்துக்காட்டு, அதாவது சிவப்பு சட்டை அணிந்தவர் வந்தார், அதுதான் அன்மொழி தொகை. அடுத்து மலர்ந்து மலராத பாதி மலர் போல அப்படின்ற பாடலை பாடியவர் கண்ணதாசன். புல்லாங்குழலில் புகுந்தால் இசையாகி விடுகிறாய், எங்களிடம் மட்டும் வந்தால் அழுக்காகி விடுகிறாய் என்று கூறியவர் அப்துல் ரஹ்மான். பூக்களை பற்றிய அரிய இலக்கிய செய்திகளை வந்து கூறியவர் யார் அப்படின்னா கோவை இளஞ்சேரன். அடுத்து கண்ணுக்கு காட்சியளிக்காத எந்த இருவகை மரத்தின் மலர்களை வந்து கோவை இளஞ்சேரன் சொல்கிறார் அப்படின்னா ஆலமலரையும் பலாமலரையும், இதுதான் கண்ணுக்கு காட்சியளிக்காத மலர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து
மலரையும் அதனுடைய பெயரையும் உறுதியாகவே அறிய முடியாத அளவிற்கு அமைந்துள்ள இருவகை மலர்களாக கோவை இளஞ்சேரன் எந்தெந்த மலர் சொல்கிறார் அப்படின்னா சுள்ளி மலரும் பாங்கர் மலர். புறத்தை காட்சிப்படாமல் உள்ளேயே பொதிந்திருக்கும் மலர்களாக எதை சொல்கிறாங்கன்னா ஆலம், கொளிஞ்சி, பலா, அத்தி. அடுத்து இலுப்பை பூக்கள் இனிப்பானவை சரியா தவறா? சரி. மூங்கிலிருந்து மூங்கில் அரிசி தோன்றுவது சரியா தவறா? சரி. அடுத்து குடிநீருக்கு தன்னுடைய மனத்தை ஏற்றும் பூவின் பெயர் என்ன அப்படின்னா பாதிரிப்பூ, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வேர்ல்விண்ட் என்பதன் தமிழ் பெயர் என்னன்னா சுழல் காற்று. உலகின் மிகச்சிறிய தவளை, இதன் ஆசிரியர், இதை எழுதினவர் யாருன்னா எஸ் ராமகிருஷ்ணன். அதோ அந்த பறவை போல, இதன் ஆசிரியர் சா முகமது அலி. குயில் பாட்டு பாரதியார் தெரியும். விருந்தினரும் உறவினரும் ஒன்றானா இல்லை, விருந்தினர் வேற உறவினர் வேற. அடுத்து மோப்பக்குலையும் அனிச்சம், இதில் அனிச்ச மலர் எதற்கு உவமையாக கூறப்பட்டிருக்கு அப்படின்னா முகம் வேறுபடாமல் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்கணும். ஓகேவா? அடுத்து தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று வருந்தி கூறியவங்க யாருன்னா கண்ணகி தான் சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், அல்லில் ஆயினும் விருந்து வரி நுவக்கும், இது எதில் இருக்குது அப்படின்னா நற்றிணையில். அல்லில் ஆயினும் விருந்து வரி நுவக்கும், அல்லுனா இரவு, இரவு ஆனால் கூட விருந்தினர் யாராவது வராங்களா அப்படின்னு பார்க்குறது நல்ல குணம். அதனால் நற்றிணை 142. அடுத்து பாருங்கள், கம்பராமாயணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா கம்பர். கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யாருன்னா ஜெயங்கொண்டார். தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை குணம் எது அப்படின்னா அவங்க தனித்து உண்ண மாட்டாங்க. அடுத்து பாருங்கள், பலர் புகுவாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளரோ என்ற இது எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா குறுந்தொகை. எப்படின்னா கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடி யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு அப்புறமா கதவை அடைப்பாங்களாம். சரியா? அடுத்து இது எதில் இருக்குன்னா குறுந்தொகை. பெண்களின் சிறந்த பண்புகளில் ஒன்றாக கூறப்படுவது எது அப்படின்னா விருந்தோம்பல். வர்றவங்களை நல்லா உபசரிக்கணும். அது அவங்கக்கிட்ட இருக்க ஒரு பெஸ்ட்டு குணம்னு சொல்கிறாங்க. அடுத்து உண்டாலம்மா இவ்வுலகம் என்று தொடங்கும் வரிகளை கூறியவர் யாருன்னா இளம்பெருவழுதி. இது எதில் இருக்குன்னா புறநானூறு. அடுத்து விருந்தினரை எத்தனை அடிகள் வரை சென்று வழி அனுப்பணும் அப்படின்னா ரொம்ப முக்கியம், 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். பாருங்கள், பண்டைய தமிழர்கள் வீட்டுக்கு வந்த விருந்தினரை திரும்பி செல்லும்போது அவர்களை பிரிய மனமின்றி வருந்தினர். மேலும் வழி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கின்ற 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினாங்க. காலின் 7 அடி பின் சென்று எதுனா பொறுமையாக வழி அனுப்புகிறாங்க. அப்போ பொருணர் ஆற்றுப்படை. காலின் 7 அடி பின் சென்று இந்த வரிகள் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பொருணர் ஆற்றுப்படை. அடுத்து விதைத்து வந்த நெல்லை அரித்து சிவனடியாருக்கு உணவிட்டவர் யாருன்னா இளையான்குடி மாறநாயனார், ரொம்ப முக்கியம். அடுத்து வீட்டுக்கு வந்த விருந்தினரை பேணுவதற்கு தலைவன் எவற்றையெல்லாம் அடகு வச்சுட்டு சாப்பாடு போட்டார்னா இரும்பு வாள், கருங்கோட்டி, சீரியால். பாருங்க, நெருணை வந்த விருந்திற்கு மற்ற தன் இரும்புடை பழவால் வைத்ததன் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணயம். இது எதில் இருக்குது அப்படின்னா புறநானூறு. நெல்லை அரித்து உணவிட்ட செய்தி எதில் கூறப்படுகிறது அப்படின்னா பெரிய புராணம். சரியா? இந்த வால், இந்த சீரியால் இதெல்லாம் பணையம் வச்சது புறநானூறு. நெல்லை அரித்து வந்த செய்தி பெரிய புராணம். நெய்தல் நிலத்துக்குரிய உணவு எது அப்படின்னா குழல் மீன் கறி. அடுத்து பாணருக்கு குழல் மீனும் கறியும் கொடுத்த செய்தி எதில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னா சிறுபான் ஆற்றுப்படை. அடுத்து மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு சொன்னவங்க இது எதில் வருது அப்படின்னா ரொம்ப முக்கியம், கொன்றை வேந்தனில் வருது. எப்படியும் நம்ம கொஷின் கேட்கலாம், லைன் பை லைனாக படித்து வச்சுக்கோங்க. இதை சொன்னவங்க யார் அப்படின்னா ஔவையார். கொன்றை வேந்தனை ஏற்றியவங்க ஔவையார். அடுத்து இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லி நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு. இந்த அம்சமான வரிகளை சொன்னவங்க அம்சப்பிரியா. அடுத்து மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று சொன்னவங்க ஔவையார். இது எதில் இருக்குது அப்படின்னா கொன்றை வேந்தன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மிகுதியான சத்திரங்கள் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டன அப்படின்னா நாயக்கர், மராட்டியர். அடுத்து வாழை இலையில் விருந்து. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு எப்பயுமே தனித்த இடம் உண்டு. தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம் மரபாக கருதப்படுகிறது. நம் மக்கள் வாழை இலையில் மருத்துவ பயன்களை அதாவது நம் மக்கள் வாழை இலையில் மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு அப்பயே அறிஞ்சிருக்காங்க. வாழை இலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. தமிழர்கள் உணவு பரிமாற முறையும் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எப்படின்னா உண்பவரின் இடப்பக்கம் இலை போடுறோம் அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடு அந்த குறுகலான பகுதி இருக்கணும். அப்புறம் ரைட் சைடு அந்த விரிந்த பகுதி, இப்படி தான் இலை போட்டு சாப்பிடணும். ஏன் அப்படின்னா வலது கை பழக்கம் உடையவங்க நம்ம எல்லாருமே. அதனால் இலையில் சின்ன சின்ன
இந்த உப்பு ஊறுகாய் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எந்த சைடு வைக்கணும் அப்படின்னா இடதுபுறம் வைக்கணும். லெஃப்ட் சைடு வச்சுட்டு வலது ஓரத்தில் வந்து காய்கறி கீரை கூட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வலது சைடு வச்சு நடுவில் சோறு வச்சு அப்படி தான் வந்து பரிமாறணும். அடுத்து உண்பவர் மனமறிந்து அவர்கள் விரும்பி சாப்பிடும் உணவு வகையை வந்து பரிமாறுவாங்க. ஓகேவா? அடுத்து வாழை இலையில் உண்பவரின் இடப்பக்கம் எந்த பகுதி இடம்பெற வேண்டும் அப்படின்னா குறுகிய பகுதி. அடுத்து வாழை இலையில் உண்பவரின் இடப்பக்கம் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா உப்பு ஊறுகாய் இனிப்பு. அடுத்து பாருங்கள், எத்திசையும் புகழ் மணக்க அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ் சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. ஆமாம், தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகளை கொண்டு வச்சிருக்காங்க. அந்த பிக்சரில் பாருங்கள் தெரியும். வேப்பம்பூ ரசம், வெண்டைக்காய் கூட்டு, திணை பாயாசம், அப்பளம் என சுவையான தமிழர் விருந்து கொடுக்கின்றன. அங்கு வாழும் தமிழர்கள் பலரும் வந்து இந்த விருந்தில் வந்து பங்கேற்றுக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து உப்பு ஊறுகாய் இனிப்பு போன்றவை இலையின் எந்த பக்கம் வைக்கணும் அப்படின்னா இடப்பக்கம். அமெரிக்காவின் ஆண்டுதோறும் வாழை இலை விருந்து திருவிழா எங்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்னா மினசோட்டா தமிழ் சங்கம். அடுத்து இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வெற்றிக்கனியை பறிச்சிருங்க. தேங்க்யூ.